மச்சான், நான் ஒன்று சொல்லவா? சொல்லுடா. நீ டெய்லி சும்மா வந்து இப்படி உன் மாமா கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்கின்னு போறதுக்கு ஏதாவது இன்னைக்கு வித்தியாசமா பண்ணு மச்சி. உன் மாமா வேற இன்னும் வீட்டுல இருந்து வெளியே வரல. அவர் வந்ததும் அவர் அப்படியே மிரண்டு போகணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணு. அவரெல்லாம் நான் என்ன பண்ணாலும் மிரண்டு போக மாட்டாருடா, நீ வேற. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வைய, நீ இதே மாதிரி நின்றுகிட்டு இருக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் நந்தினி உனக்கு கிடைக்க மாட்டா. அப்படிலாம் சொல்லாதடா, நான் எதனா பண்ணுவேன் பாரு. நீ ஒன்னுத்தையும் பண்ண போறது இல்ல. டேய், பேசாம உன் மாமா கிட்ட தான் உன்னால சண்டை போட முடியல, நந்தினி கிட்ட டைரக்டா போய் பேசுறேன். அது எப்படிடா என்னால முடியும்? ஏன்டா அவகிட்ட பேசுறதுல என்ன இருக்கு உனக்கு? அவகிட்ட போய் பேசலாம்டா. ஆனா அதுக்கு முதல்ல என் மாமா எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும்ல. அவர் பர்மிஷன் கொடுக்கணும், அப்பதான் நான் வீட்டுக்குள்ள போக முடியும், அப்பதான் அவகிட்டயும் பேச முடியும். இது வேலைக்காக போறது இல்ல. நீ இப்படியே சொல்லிக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். அந்த ஹரிஷ் நந்தினியை கல்யாணம் பண்ணிட்டு போறான். லூசே, சும்மா இருடா. டே ராகுலே, என்னடா குளிக்கலையா நீ இன்னும்? நான் குளிக்கிறதாண்ணா இப்போ முக்கியம். நீ வானா வீட்டுக்குள்ள போலாம். நீ இங்க நிக்காத இனிமேல்ட்டு. அடே எங்கப்பா, இந்த வீட்டுக்குள்ள இருந்து யாராவது ஒருத்தர் இப்படி வெளியே வந்து சொல்ல மாட்டாங்களான்னு தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். கூட்டிட்டு போப்பா உன் அண்ணனே. அடே ஜானே, சும்மா இருடா. ராகுலே, அண்ணனால வர முடியாது. எப்படியோ உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும் தானே. எதுக்கு என்ன தேவையில்லாம கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நீ உள்ள போ, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடு போ. நான் குளிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ வீட்டுக்குள்ள வந்தாதான் நான் எல்லாம் செய்வேன். ஏய், சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, ஒழுங்கா போடா உள்ள. இப்படி வெளியே நிக்கிறியண்ணா, உனக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை, போ. நான் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். நீ போ உள்ள. எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணா. தப்பு உன் மேலேயும் இருக்குதான், நந்தினி மேலேயும் இருக்கு, மாமா மேலேயும் இருக்கு. ஆனா அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க. நீ மட்டும் ஏன் வெளியே நிக்கணும்? இந்த மாதிரிலாம் பண்றது தப்பா இருக்குதுண்ணா. எனக்கு பிடிக்கல இந்த மாதிரிலாம் உன்னை வெளியே நிக்க வச்சது. நியாயமான பேச்சுப்பா தம்பி. ஏய், என்னடா பேசுற? இது மாமா வீடுடா. இந்த வீட்டுக்குள்ள யாரு வரணும் வரக்கூடாதுன்னு அவர் தான் முடிவு பண்ணுவாரு. என்ன வர வேணாம்னு சொல்லிட்டாரு, அப்ப நான் வெளியே தானே நிக்கணும். நீ விடு, நீ போ, நீ போய் ரெடி ஆகு போ. உன்னால மட்டும் தானே இப்படி எல்லாம் பேச முடியும். ஆனா நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தேன்னு ஏன் இந்த வீட்டையே அடிச்சு உடைச்சாவது நான் உள்ள போய் ஆளை பார்த்திருப்பேன். நீயும் இருக்கிறிய அப்படியே நின்னு கிடக்குற. அடே தம்பி, முத்து முத்தா பேசுறியப்பா. நீ மட்டும் இந்த மாதிரி மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வெய்ய, உன் அண்ணன் ஓட்டு பிரிச்சு உள்ளே இறங்கிடுவான். டேய், கொஞ்ச நேரம் சும்மா இருண்டா. இதை மட்டும் சொல்லு. ராகுலே, இந்த விஷயத்த நீ விடு ராகுலே, நான் பாத்துக்கிறேன். நீ போ உள்ள. எப்படி நான் பாத்துக்க போற? இப்படி வெளியே நின்னுக்கிட்டே வா. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி வீட்டுக்குள்ள வானா. நந்தினியை உனக்கு பார்க்கணும்னு ஆசை இல்லையா? அது எப்படிடா எனக்கு ஆசை இல்லாம இருக்கும்? அவளை பார்க்கணும்னு ரொம்ப மனசு அடிச்சுக்குதுடா எனக்கு. அவ கூடவே இருந்து அவளை பார்த்துக்கணும்னு ஆசையா இருக்குடா. நான் அதெல்லாம் மாமா கிட்ட கூட சொன்னேன்டா. ஆனா அவரு எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாரு. போடா போடான்னு என்ன துரத்தி விடுறாரு. பாருண்ணா, அவரு சொல்றதெல்லாம் நீ கேட்காதண்ணா. நீ அவர் இங்க இருந்து போனா போவாத, இங்கே இருந்து சண்டை போடு. அந்த மாப்பிள்ள வந்தான்னு வெய்ய, அவன் முன்னாடியே இங்க வீட்டுல பெருசா கச்சேரி வெய்ய, நான் தானே நந்தியை கல்யாணம் பண்ணுவேன், அது இது நீங்க போட்டு பெருசா பிரச்சனை பண்ணுனா எல்லாம் முடிஞ்சிடும். இதெல்லாம் செய்யணும்னா நான் என்னைக்கும் செஞ்சிருப்பேன்டா. ஆனா என்னால மாமாவை எதிர்த்துக்கிட்டு இவ்வளவு விஷயத்தையும் பண்ண முடியாதுடா. அப்புறம் அவரு என்னை பத்தி என்ன நினைப்பாரு சொல்லு? சந்தோஷ் பொறுக்கி மாரி பிஹேவ் பண்றான்னு நினைக்க மாட்டாரா? நினைச்சிட்டு போட்டுமேனா, அவரு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இல்ல நீ ஃப்ரீயா விடு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ என்ன செய்யறியோ செய்யி. அவர் உன்னை பொறுக்கினா நினைக்கிட்டும், என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நீ இறங்கி பண்ணுனா. அடே எங்கப்பா தம்பி, நீ ஃபயருடா. நான் கூட இதெல்லாம் சொன்னேன்டா. ஆனா உன் அண்ணன் உன்கிட்ட இப்ப என்ன பதில் சொன்னானோ அதே தான் என்கிட்டயே சொன்னான். என் மாமாக்கு நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டா பிடிக்காதுன்றான்டா. மாமாக்கு இதெல்லாம் பண்ண பிடிக்காது, அப்பா அம்மா நீ இப்படி எல்லாம் பண்ண ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீ எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வையன், நீ கடைசி வரைக்கும் இப்படியே நிற்க வேண்டியதான். நந்தினி உனக்கு கிடைக்க மாட்டான். நான் சொல்றதை கேளு. உனக்காக நீ தான் இறங்கி போராடணும். என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும், அதை பண்ணு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் உள்ள போறேன், நீயும் உள்ள வந்துருவ சீக்கிரமான நம்பிக்கையோடு போறேன். சந்தோஷ, உன் தம்பி உன் மேல எவ்வளவு நம்பிக்கையோடு பேசிட்டு போறான் பாத்தியா? அந்த நம்பிக்கைக்காவது ஏதாவது பண்ணுடா. கண்டிப்பாடா, எது சரியோ அதை செய்யறேன். கண்டிப்பா செய்யறேன். நந்தினி, ராகுலுக்கு இந்நேரம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்கோண்டி, அதனால தானே கீழே பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு. ராகுல் தாண்டி கத்திக்கிட்டு இருந்திருப்பான். ஐயோ, அங்க முடிச்சுட்டு நேரம் நம்ம கிட்ட தாண்டி வருவான். எனக்கு இப்ப அதை நினைச்சா தாண்டி பயமா இருக்கு. நமக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த மறைச்சதுக்கே அவன் அந்த கேள்வி கேட்டான் நம்மள. இப்போ சந்தோஷ் அண்ணன் வெளியே நிக்கிற விஷயம், உனக்கும் அண்ணனுக்கும் பிரேக்கப் ஆன விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவன் நம்மள சும்மாவே விட மாட்டான்டி. கரெக்ட் தான். ஆனா அவன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நம்ம எல்லாத்தையும் மறைச்சோம். அதை சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை தப்பிச்சிட்டோம். மறுபடியும் சொன்னா ஒத்துக்க மாட்டான், காரி துப்புவான். இப்ப என்ன பண்றது? ஐயோ, நம்ம ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி அவன் திட்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிச்சிடலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். ராகுல் வர மாதிரி இருக்குதுடி, பாரு கதவு கிட்ட யாரும் நிக்கிறாங்க. அப்ப பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடு. ஐயோ அம்மா வலிக்குதே, ஐயோ ஆரம்பிச்சிட்டாலே. எப்பா, கையெல்லாம் வலிக்குதே, காலெல்லாம் வலிக்குதே. வலிக்குதே. ஏய், என்னாச்சு? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? வலிக்குதா? ஆமாண்டா ராகுல்,
காலு ரொம்ப வலிக்குதுடா. ஸ்டிச் போட்டாங்கல்ல, அங்க எறும்பு கடிக்கிற மாதிரி வலிக்குது தெரியுமா? என்னடி மணி சொல்ற? ரொம்ப வலிக்குதா? இப்போ என்னடி பண்ணணும்? ஆயின்மெண்ட் எதனா கொடுத்துருக்காங்களா அது மேல தடவி விட்டுறதுக்கு? அப்பா ஐயோ நல்லா வலிக்குது. ஆயின்மெண்ட் எல்லாம் தடவியாச்சுடா ஆல்ரெடி. ஆனாலும் எங்களுக்கு வலி தாங்க முடிய மாட்டேங்குது. அப்போ ஐயோ என்னடி நீங்க ரெண்டு பேரும், கடவுளே ஏன் இந்த மாதிரிலாம் ஆச்சு உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்குடி எனக்கு. நம்மள நினைச்சு ஃபீல் பண்றான், அப்ப திட்ட மாட்டான். ஆமாம். எப்பா வலிக்குது தாங்க முடியலையே. சுருக்கு சுருக்குன்னு குத்துது. டி ராகுல், நீ எங்களை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ எதுக்கடா இன்னும் குளிக்காமல் இருக்க? நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடு போன்னு. நான் போக தான் போகிறேன். ஆனால் உங்கள் ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் இப்படி வழியில் கத்திக்கிட்டு இருக்கீங்களே, இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்குடி என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிங்க நீங்கள்? ஐயோ ஐயோ வலிக்குதே, ஐயோ தலை வலிக்குதே, கை வலிக்குதே, கால் வலிக்குதே, ஆரம்பிடி நீயும். ஐயோ முடியலையே. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் டி மணி. ராகுல் நீ போடா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீங்க பண்றத பார்த்தா நீங்க உண்மையா வழியில கத்துற மாதிரி இல்ல. நடிக்கிறீங்களா என்கிட்ட? ஃப்ராடுங்களா? மூஞ்சிங்களா பாரு நல்லா. எங்க பாருடி, முதல்ல எதுக்கு உண்மையா மறைச்சிங்க அதுக்கு பதில சொல்லுங்கடி. இதுக்கு மேல நடிச்சா பச்சை மாட்டி போண்டி. நீ அவன்கிட்ட உண்மையை சொல்லு. சரிடி. குசு குசுன்னு பேசாதீங்கடியா. முன்னாடி அப்படியே குத்திட்டு போறோம் மூஞ்சிலியா. ஒழுங்கு மாதிரி உண்மையை சொல்லுங்க. என்னடா குத்து விடுவன்லாம் சொல்ற? ஏன்டா இதுதான் ஃபாரின்ல இருந்து வந்தியா நீ? ஏன்டா ஊர்ல இருந்து வந்தவன் சென்ட் பாட்டில், சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ட்ரெஸ் அதெல்லாம் எங்களுக்கு குடிப்பியா? அதை விட்டுட்டு குத்து விடுவன்ற மூஞ்சப்பாரு நல்லா உனக்கு. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான்டா நாங்க எல்லாத்தையும் மறைச்சோம், வேற எதுவும் கிடையாதுடா. ஏற்கனவே சொன்ன பதில் தான் போ. நான் சந்தோஷமா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? உங்க கஷ்டத்துல நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாழ்ற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குடி. என்ன ஒரு பெரிய சுயநலவாதி மாதிரி நீங்க ஆக்கி வச்சிருக்கீங்கடி. எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் மறைச்சது. என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பேன். நான் எல்லாத்தையும் என்கிட்ட இந்த மறைக்கிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. டே ராகுலி, அப்படியெல்லாம் பேசாதடா. நீ எங்கள் இடத்துல இருந்திருந்தாலும் நீயும் அதை தாண்டா பண்ணியிருப்ப. நாங்கள் யாராவது ஒருத்தர் ஹனிமூனுக்கு போகிறோம், அப்போ வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நடந்திருக்குன்னா நாங்கள் திரும்பி வரும்போது தாண்டா நீ அந்த விஷயத்தையே சொல்லுவ. நீ ஃப்ரீயாக விடுடா. உன்னை யாரும் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை. புரிஞ்சுக்கோ நிலைமையை, அவ்வளவுதான். நீ இங்கே இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறைச்சிருக்க மாட்டோம். ஆமாம், கிழிச்சிருப்பீங்க. என் கல்யாணத்தில் நடந்த பிரச்சனையை கூட தான் நீங்கள் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க. சும்மா இருடி. அது உன்னோட ஸ்பெஷல் டேடா. அதில் எப்படா உன்னை கஷ்டப்படுத்த முடியும்? சும்மா இருடா. நீ தேவையில்லாத இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது. அதை இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல, ஃப்ரீயாக விடு. ஏன்டா தெரிஞ்சதுன்னு இருக்கு. என் அண்ணா அங்கே வெளியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், நீ இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு எப்படி தெரியுமா இருக்குதுலாம். நான் ஒன்று கேட்குறேன், நீ உண்மையிலேயே அண்ணனை விட்டுட்டியா? ஏறாகுலி இப்படி கேட்குற? வேற எப்படி கேட்பாங்க? நீ தானே என் அண்ணனை வேணான்னு சொன்ன. கரெக்டு தான், கரெக்டாக தான் கேட்குற. ஆனால் நான் ஏன் வேணான்னு சொன்னேன்னு உனக்கு தெரியாதா? சப்பா, அது பெரிய டேஷ் பிரச்சனை. ஏண்டி உனக்கும் அண்ணனுக்கு நடந்ததெல்லாம் ஒரு பிரச்சனையாடி? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். அதுக்கு போயிட்டு என் அண்ணனை வேணான்னு சொல்லியிருக்கு. அதான் என் அண்ணன் உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்லடி. அப்போ மூடிட்டு விட்டுருக்க வேண்டியது தானே? இல்லை உங்ககிட்ட பேச முடியாதுன்னு மூஞ்சி திருப்பி போயிருக்க வேண்டியது தானே வழக்கம் போல? எதுக்கடி நீ அண்ணனை வேணான்னு சொன்ன? அதனால தானே பேச்செல்லாம் முத்தி போச்சு. நீ கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்க வேண்டியது தானே? அவன் எவ்வளோ பொறுமையாக போகிறான் பார்க்குறல்ல உங்ககிட்ட. அவன் அநியாயத்துக்கு பொறுமையாக போகிறான். நீ மட்டும் ஏன்டி பொறுமையாகவே இருக்க மாட்டேற? எதுக்கடி உனக்கு அவ்வளோ கோவம்? இதில் வார்த்தையெல்லாம் வேற விட்டுருக்க. என்னடா இப்படி பேசுற? அப்ப எனக்கும் அவருக்கும் நடந்ததெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதா? நீ எல்லாத்துக்கும் உன் அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவல்ல கண்ணை மூடிக்கிட்டு. நான்லாம் உனக்கு ஒரு விஷயமே இல்லைல்ல. நான் ஒரு சைடா நிக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம அப்படி பேசி எனக்கு கோவப்படுத்தாது. நான் அண்ணனுக்காகலாம் சப்போர்ட் பண்ணி பேசல. நீங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சிங்க? எனக்கு அது பதில் சொல்லு. பிரிகிற அளவுக்கு உனக்கும் அவருக்கும் பிரச்சனை நடந்தது. எரிச்சலா இருக்குது எனக்கு இதெல்லாம். இதுக்காக வேண்டி ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க. எதுக்கு? ஒரு லவ்னு இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும்ல. ஏன் நம்பிக்கை இல்லாமல் போச்சு உனக்கு அண்ணன் மேலே? அவ்வளோதான்ட்டு விட்டுட்டு நீ பாட்டுன்னு போயிட்ட. அவரும் என்னடானா அவரும் விட்டுட்டாரு. இதுக்கு மேலே என்னத்தை உங்ககிட்ட வந்து பேசி புரிய வைக்கிறதுன்னு கடவுளே எரிச்சலாக வருது எனக்கு. இங்கே பாருடா, நான் கோவத்தில் தான் உன் அண்ணனை வேணான்னு சொன்னேன். ஆனால் உன் அண்ணன் அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு அப்பா மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து எவ்வளோ விஷயம் நடந்துச்சு தெரியுமா? நான் அன்னைக்கு கூட வீட்டில் பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு கூட உன் அண்ணன் வெளியே வந்தது வாசலுக்கு ஓடி போய் நின்று அவரை விருப்பத்தி பார்த்தேன் என்கிட்ட பேசுவாருன்னு. ஆனால் அப்போ கூட என்னை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டாருடா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிற முன்னாடி நேரத்தில் கூட மணிக்கிட்ட பேசினாரே தவிர என்கிட்ட பேசலடா. என்னை பார்க்க கூட பார்க்காம அப்படியே போயிட்டாருடா. எனக்கு அதெல்லாம் எவ்வளோ வலிச்சது தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுடா. உன் அண்ணன் சைலண்டாக இருந்துக்கிட்டு என்னை ரொம்ப சாவடிச்சிருக்கான். உனக்கு அதெல்லாம் நான் சொன்னால் புரியாது. எல்லாருக்கும் நந்தினி மேலே மட்டும் தப்பு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. எனக்கு எல்லாம் புரியுது நந்தினி, நான் உன்னை தப்பெல்லாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல, அவ்வளவுதான். நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும், எனக்கு அது போதும், அதை பண்ணுங்க.
இங்க பாரு ராகுலே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உன் அண்ணன் என்னை விட்டு கொடுத்துட்டாரு. விட்டு கொடுத்தவரோட என்னால் திரும்பி எல்லாம் சேர முடியாது. அவ்வளவுதான், விட்டுரு. இந்த விஷயத்தை இதோட என்கிட்ட பேசாத. ஓ, அப்போ உண்மையிலேயே அவ்வளவுதானா? அதான் ஆமான்னு சொல்றேன்ல. இன்னும் என்னடா கேக்குற? அதுவும் இல்லாம எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, ஹரிஷ். அவர் ரொம்ப அழகா இருக்காரு. அவரை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். ஓ, ஹரிஷை கல்யாணம் பண்ண போறியா? முடிவே பண்ணிட்டியா? சரிடி, சரி பண்ணிக்க. நான் கூட பாரு, உனக்கும் அந்த ஹரிஷுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் அண்ணனுக்கு சும்மா சூப்பர் ஃபிகரா ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பாருடி என்ன பண்ற பாரு. பண்ணி வை, எனக்கு என்ன? ஆமாம்மா, உனக்கு ஒன்றும் இல்லை தான். சரி சரி, அழாத. என்ன அழாதுடி? என் சொல்லு குட்டியும் அழாத. தெரியும், மூட்டு போடா. சரிடி லூசு கிறுக்கி. இங்க பாரு, நீ அண்ணன் பைத்தியமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உன் டிராமாவெல்லாம் ஏற கட்டிட்டு சீக்கிரமா என் அண்ணனு கல்யாணம் பண்ணிக்கோ. இங்க பாரு, வெளியே தான் இருக்காரு, சீக்கிரமா உள்ள வந்துருவாரு. சரியா? கடன்னு கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க. அதுதான் உங்க 2 பேருக்குமே நல்லது. முடியாது, இப்போ நான் ஹரிஷத்தான் கல்யாணம் பண்ணுவேன். சபா, இந்த பொண்ணுங்க இருக்காளுங்களே. ஏய், நீ என்னத்தடி வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற? ஃப்ராடு இப்போ வலிக்கலையா அவனுக்கு? பட்டா நீ நடிக்க செய்யற, இருடி வரேன். இப்போ எப்படி இருக்கீங்க? ஓகேவா? நேத்து எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கேன். ஆமா, நீங்க ஏன் டெய்லி வந்து இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க சீக்கிரமா சரி ஆயிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான். யாருக்கு? இது என்ன கேள்வி? எனக்கு தான். போதும் சிரிச்சது. அவகிட்ட கேட்கலையா இந்த கேள்விய? அவங்க கிட்ட நான் போன்லயே கேட்டுட்டேங்க, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்படி சரிதான். அப்புறம் ஹரிஷ், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன சாப்பிட கொடுத்தாங்க? மதியம் இனிமேல் தாங்க சாப்பிடணும். தயிர் தான் தருவாங்க வழக்கம் போல. அச்சோ, டெய்லி தயிர் தானா? ஆமாங்க, வேற என்ன பண்றது? அடிபட்டிருக்குன்னு வெறும் தயிர் சாதமா தராங்க. ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. அதான் டெய்லி நீங்க என்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு இதுவே ஆறுதலா இருக்குங்க. யூஆர் சோ ஸ்வீட்டுங்க. தேங்க்யூ. ஸ்வீட்டிங்க மூஞ்சப்பாரு அவனுக்கு. மணி, எதனா சொன்னீங்களா? நான் ஒன்னும் சொல்லலையே. இந்த ராகுலே, இங்க வந்து உட்காருவா. உட்காருனா எப்படி உட்காருது? அப்படியே ஃபுல் சோஃபாவையும் அடைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, இரும மாடு மாதிரி. தள்ளிப்படியே. ஆமால, தைரிய. பொறுமையா ஒரு அவசரப்படாத. நான் பாத்துக்கிறேன்டா ராகுலே. இப்போ ஓகே. அம்மா, பாப்பா பார்த்து உட்காருமா. ஆமா, நீங்க யாரு முதல்ல? எதுக்கு நீ அவளை போய் பாப்பாங்கிற? ஐயோ, நான் பாப்பான்லாம் சொல்லலைங்க, பார்த்து உட்காருப்பான்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. நான் என்னோட பேர் ஹரிஷுங்க. நான் நந்தினியை பார்க்க வந்த மாப்பிள்ளை. பா, நீங்கள் தானே அது? நல்லா ரெடிமேடாக இருப்பீங்க போல இருக்கு நீங்களாம். புரியலையே, என்ன சொல்ல வரீங்க? அது எப்படின்னா, இப்போ நம்ம அவசரத்துக்கு ரெடிமேடாக ஒரு ட்ரெஸ் எடுப்போம்லங்க, அந்த மாதிரி தான். அவசரமாக நந்தினிக்கு மாப்பிள்ளையை பார்த்தாங்க, ரெடிமேடாக நீங்கள் கிடச்சிட்டீங்க. அதை தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. யூ ஆர் ஸோ ஃபன்னி ராகுல், செம்ம ஃபன்னாக பேசுகிறீங்க. தேங்க்ஸ். ஆனால் எப்போவுமே அதே மாதிரி இருக்க மாட்டேன். சரி, அப்போ 2 பேரும் ஒருத்தர் பேசிட்டீங்க. நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை போல இருக்கு. ஆமாம் நந்தினி, எனக்கு ராகுலை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப குட் லுக்கிங்காக இருக்கீங்க ராகுல் நீங்கள். தேங்க்ஸ். அதே ஏன்டா அவ்வளோ சலிச்சுக்கிட்டே சொல்கிற? வீடாண்டி. மணி, உனக்கு உடல் ஏடி நல்லா தானே இருக்க? நான் நல்லதாண்டா இருக்கேன். மணி, நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருங்க. என்ன ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க. சரி. என்னடி சரின்னு சொல்கிறோம்? அப்படியே மூக்கில் குத்துறோம். ப்ரோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ. நான் எதுக்கு இருக்கிறேன்? நான் தான் இவளோட உயிருக்கு உயிரான உயிர் தோழன். அப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்காளே, அவளோட உயிர் தோழனும் நான் தான். தெரியும் ப்ரோ, உங்களை பற்றி நல்லாவே எனக்கு தெரியும். நந்தினி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அது சரி. அப்புறம் எப்படி எங்கள் நந்தினியை உங்களுக்கு பார்த்ததுமே பிடிச்சிருச்சா? ஆமாம் ப்ரோ, பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. மணி, என்னடி அவன் உன்னை பார்த்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான்? பார்த்ததும் பிடிச்சிருச்சுன்னு உன்னை பார்த்து சொல்கிறான். என்னடி நடக்குதுங்க? எனக்கே தெரியலடா. ஹரிஷ், உங்களுக்கு நந்தினியை பார்த்ததுமே பிடிச்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதை நந்தினியை பார்த்து சொல்ல வேண்டியதுதானே? அதானே, பார்த்து தான் சொல்கிறேன்னு என்னங்க இருக்கு. அவங்க தான் என் இதயத்துலேயும் இருக்காங்க, என் எதிர்க்கையும் இருக்காங்க. ஐ மீன் என் பக்கத்துலேயும் இருக்காங்க. அப்புறம் என்னங்க? என்ன ஹரிஷ், நீங்கள் இப்படியே எல்லாரும் முன்னாடி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. சரி, இப்போ எதுக்கு இதையே பேசிக்கிட்டு இருக்கணும்? வேற ஏதாவது பேசுவோமா? வேற என்ன பேசலாம்? உங்க ஹனிமூன் ட்ரிப் எப்படி இருந்ததுங்க? நல்லா இருந்துச்சா? அதை ஷேர் பண்ற அளவுக்கு நீங்க இன்னும் எனக்கு க்ளோஸ் ஆகல, அதனால சொல்ல முடியாது. ராகுலே, என்னடா இப்படி சொல்ற? நான் உன் ஃப்ரெண்டுனா அவரும் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தானே. சொல்லு, கேட்கறாருல. விடுங்க நந்தினி, நான் இன்னும் அவர்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன ராகுல், நான் சொல்றது கரெக்டு தானே? என்னை பத்தி கேட்டது இருக்கட்டும், உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்களோட அப்பா அம்மாலாம் என்ன பண்றாங்க? கூட பிறந்தவங்க யாரா இருக்காங்களா? சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? அப்புறம் நீங்க எந்த இடத்துல வேலை செய்றீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் எதனா இருக்கா? எக்ஸ் எதனா இருக்கா? லவ் எதனா பண்ணியிருக்கீங்களா? எதனா பொண்ணை கழட்டி விட்டுருக்கீங்களா? இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லுங்க.
ஏய் என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க? அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன் நந்தினி. என்னடி இதுல தப்பு இருக்குது? அவர் என்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காருல, அதான் க்ளோஸ் ஆகிறதுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க ஹரிஷ். இதே ஊர் தான் ராகுல். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, அப்பா தூத்துக்குடியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. நான் இங்கே தான் நந்தினியோட அப்பா கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் எதுவும் இல்லை, லவ்வும் எதுவும் பண்ணதில்லை. நான் பார்த்த பொண்ணு நந்தினி தான். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பிட்டு பேப்பரில் எழுதி வச்ச மாதிரி அப்படியே லைனாக ஒப்பிக்கிறான். சரிங்க ஹரிஷ், எங்கள் மாமா கம்பெனியில் தான் வேலை செய்கிறீங்களா? ரொம்ப சூப்பர். ஆமாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி உங்கள் அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, அப்பா பண்ணுற பிஸ்னஸை புள்ள தலையெடுத்து செய்யணும்ல, அதுதானே முறை. அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் அண்ணனும் அப்படி தான். என் சந்தோஷம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லாவே தெரியுங்க. அவரை நான் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆஹா, சரி சரி, இப்போ எதுக்கு அதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும்? ஹரிஷ், நீங்கள் வாங்கல, நம்மலாம் தயிர் சாதம் சாப்பிட்லாம். சரிங்க, சாப்பிட்லாம். உங்களுக்கு தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு ஓகேவா? உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றதுன்னா தயிர் சாதம் இல்லைங்க, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அப்படியே ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்தா தின்றுவானா? மூஞ்சி எப்பர் நல்லா அவ்வளோ உஷார் பண்ணுறதுக்கு நான் பேசினுங்கிறானு. சரிங்க, அப்போ வாங்க போகலாம். சரிங்க, பார்த்து எழுந்துருங்க. வேணும்னா என் கையை பிடிச்சிக்கோங்க. அம்மாடி, ரொம்ப தேங்க்ஸுங்க ஹரிஷ். இதில் என்னங்க இருக்கு? அப்படி இருங்க, நான் அவங்களையும் எழுப்பி விட்டுறேன். ஐயோ, கடுப்பா இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. மணி, கையை கொடுங்க. ப்ரோ ப்ரோ ப்ரோ, வேணாம் ப்ரோ, இவ்வளோ நான் பார்த்துக்கிறேன். உங்கள் உதவிக்கு நன்றி. ஓகே ப்ரோ, பார்த்துக்கோங்க. தெரியும், நீங்கள் போங்க, போய் சாப்பிடுங்க. வாங்க ஹரிஷ், போகலாம். சரிங்க நந்தினி. எப்படிடி இதெல்லாம் நடக்குது? ஏய், அநியாயத்துக்கு பாரம்பட்சம் பார்க்காம ரெண்டு பேருக்கிட்டே வழிறாண்டி வா. நானும் இதேதான் எல்லார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இவன் ரொம்ப வயிறான். காட்டல, அவன் நான் பாப்பான்னு கூப்பிடுறான், என்கிட்ட கையை கொடுன்னு கேக்குறான். இதெல்லாம் சரியே இல்லடா ரகுலு. ஆமாண்டி, வெண்ணமாவன் இதுல வர கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வேற இல்லைன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு இவன் 10 பொண்ணை உசார் பண்ணி 5 பொண்ணை கட்டி விட்டவனா இருப்பாண்டி. ஐயா, எனக்கு தெரியாது. இவெல்லாம் நந்தினிக்கு செட்டே ஆக மாட்டான். முதல்ல இவனை எதுக்கு நான் நந்தினியோட சேர்த்து வச்சு பேசணும்? வாய்ப்பே இல்லை. என் அண்ணனை முதல்ல சீக்கிரமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமாண்டா, பாக்குறேன்டி, இவனா நாமலன்னு பாக்குறேன். இவன் எப்படி இந்த வீட்டுக்கு மருமவன் ஆவறான்னு நானும் பாக்குறேன். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்டா ரகுலு. பச்சிக்கிட்டு வா, நம்ம 2 பேரும் போய் சாப்பிடலாம். ஆமாமா, அதுவும் சரிதான். வாடி சொல்லும் போலாம். சந்தோஷ், நானும் அத்தையே சாப்பாடு போட்டுட்டு வரோம். நம்ம 3 பேரும் இங்கே உட்காந்து சாப்பிடலாமா? இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம். எதுக்குடா நீ இப்ப இவ்வளவு ரோஷம் பாக்குற? உன் மாமா உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்தாதான் சாப்பிடுவியா நீ? ஆமாத்த, அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு தான் இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லைன்ட்டாரு. அப்புறம் எப்படி என்னால் சாப்பிட முடியும் சொல்லுங்க? அவர் வாயாலேயே எனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு, எனக்கு முழு சுதந்திரம் இருக்குன்னு சொன்னா மட்டும்தான் இந்த வீட்டில் நான் தண்ணி கூட வாங்கி குடிப்பேன். அது வரையும் இப்படியே தான் நிற்பேன். இதெல்லாம் ரொம்ப டூ மச் தான்டா. என் அண்ணன் வீட்ல சாப்பிடுறதுக்கு என்ன உனக்கு? உங்க அண்ணன் தானேம்மா, சாரிம்மா, மாமா தானே என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரு. அப்புறம் எப்படிம்மா என்னால் இங்கே சாப்பிட முடியும்? முதல்ல எல்லாம் சரியாகட்டும், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். எதுக்குமா, எதுக்கு இப்படி தேவையில்லாம நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. நாங்க அவங்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன? நீங்க உள்ள போங்க. வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசணுமேங்கிறதுனால தான் உள்ள போங்கன்னு சொன்னேன். சரி, நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க, வழி விடுங்க. ரொம்ப பேசாதீங்க மாமா, வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாததுன்னு. எனக்கு சம்மந்தம் இருக்குதுதான். பாரு பார்வதி, அவனை வாயை மூட சொல்லு. என்னை நிம்மதியாவே விட மாட்டான் ஒரு நாள் கூட. நீங்க கூட தான் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்க. நான் சும்மா தானே நின்றுகிட்டு இருந்தேன். எதுக்கு நீங்க இப்ப என்ன சம்மந்தம் இல்லாதவன்லாம் சொன்னீங்க? டேய், நீ என் வீட்டு முன்னாடி நின்றுகிற, அதனாலதான் உன்னை அப்படி சொன்னேன். இல்லைன்னா உன்னை பத்தி எல்லாம் சொன்னேன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? வந்துட்டான் நல்லா ஆளு மூஞ்சியம் பாரு. ஏன் மூஞ்சிக்கு நான் நல்லா தானே இருக்கிறேன். என்ன தானே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தீங்க. என் பின்னாடியே சுத்தி வந்தீங்கல்ல, சந்தோஷம். இப்ப மட்டும் என்னவா என் மூஞ்சிக்கு? பாரு பார்வதி, வேண்டாததெல்லாம் பேசிட்டு இருக்கான். போ சொல்ல அவனுங்கிறது. உங்க பிரச்சனையில என்ன இருக்காதீங்க, நீங்களே ஏதாவது ஒன்று பேசிட்டு போங்க. இங்க பாருடா, முடிஞ்ச கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. என் மாப்பிள்ள உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, சைலண்டா இரு, அதான் உனக்கு நல்லது. இங்க பாருங்க மாமா, எந்த கதையும் முடியல. நீங்களும் உங்க பொண்ணு என்ன வேணான்ட்டீங்கன்றதுக்காக நான் அப்படியெல்லாம் போயிட மாட்டேன். என்னாலெல்லாம் உங்க பொண்ணு விட்டு கொடுக்க முடியாது. அவ என் பொண்டாட்டி மாமா ஆல்ரெடி. அப்படி இப்படி நான் அவளை விட்டு கொடுக்க முடியும்? முதல்ல என் பொண்டாட்டிக்கு எப்படி நீங்க ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறீங்க? இதெல்லாம் நல்லா வருது. ஊர்ல பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க மாமா. 4 பேர் கேட்டா என்ன நினைப்பாங்க? இது சந்தோஷோட பொண்டாட்டியா இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு சிவகுமார்னு சொல்ல மாட்டாங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயோ, என்னடா சொன்ன? ஏன் பொண்ணு எப்படா உனக்கு பொண்டாட்டியானா? டேய், தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. ஆஹா, நான் மறந்துட்டேனா? ஐயோதோடா. அம்மா கேட்டிங்களா? நான் மறந்துட்டேனா? நீங்களெல்லாம் கூட தானே அங்கே இருந்தீங்க. அவர் என்ன சொன்னார் இன்னைக்கு? சந்தோஷ், இங்கே பாருப்பா, நந்தினியும் உனக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் 2 பேரும் 1 வருஷம் டைம் கேட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நந்தினி உனக்கு ஆல்ரெடி பொண்டாட்டி தான்ப்பா. நந்தினி உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. நீயும் நந்தினி தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை. அதனால நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி
கணவன் மனைவி தான். நான் அப்படிதான் எடுத்துப்பேன். ஏன்னா என்னால அப்ப மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுவும் எல்லாரும் முன்னாடி சொன்னீங்கல்ல. உங்க பொண்ணுக்கும் அது தெரியல. அப்புறம் எப்படி நீங்க என் பொண்டாட்டிக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? என்ன நியாயம் இது? ஆமா சந்தோஷ், சொன்னாரு உன் மாமா இப்படிதான் சொன்னாரு. சும்மா இருடி, அவன் தான் உளறினுக்கிறான்னா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ற. இங்க பாரு, தாலி கட்டினா மட்டும்தான் ஒருத்தி நீ பொண்டாட்டியை ஏத்துக்க முடியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் நீ சும்மா பேருக்கு தான் சொல்லிக்கலாம் இவ என் பொண்டாட்டின்னு. ஆனா அதெல்லாம் உண்மையாயிராது, சபையில எடுபடாது அதெல்லாம். இங்க பாருங்க மாமா, பழைய பஞ்சாங்கம்லாம் என்கிட்ட பேசாதீங்க. தாலி கட்டினாதான் பொண்டாட்டி அதெல்லாம் கிடையாது. உங்க பொண்ணு என்னைக்கு என் லவ் அக்செப்ட் பண்ணாலோ அன்னில இருந்து அவ எனக்கு பொண்டாட்டி தான். அவளும் என்ன புருஷனா தான் பாக்குறா. நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க. சந்தோஷம், நீ புருஷனா பாத்தியா இல்லன்னு கேளுங்க. ஆமான்னு மட்டும்தான் சொல்லுவா. அவ போய் சொன்னான்னு வைங்க, சாமி கண்ணில் குத்தம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே உங்க பொண்ணு நாளுக்கு ஐம் சாரி நான் அப்படி பேசக்கூடாது. இருந்தாலும் சொல்றேன், அவ போய் சொன்னான்னு வைங்க, கண்டிப்பா சொல்ல மாட்டா. மனசாட்சி கேட்டு பார்த்து நீங்க அவகிட்ட பதில சொல்லுங்க. அவ கரெக்டா சொல்லுவா. சந்தோஷம், நான் புருஷனா தான் பார்த்தேன்னு சொல்லுவா. ஏன்னா அவ எனக்கு மெசேஜ் பண்ணும்போது கூட ஹாய் புருஷான்னு அனுப்புவா. ஏன்னா புருஷனோட ஷார்ட் வேர்டு தான் புருஷா. புரியுதா உங்களுக்கு? ஐயோ, நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை மாமா. என் பொண்டாட்டியை நீங்க யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க நின்று சிரிச்சிட்டு இருக்கீங்க? கடவுளே, இந்த சந்தோஷம் இருக்கானே. இங்க பாருங்க, அவன் தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். என் மாப்பிள்ள வேற உள்ள இருக்காரு. சும்மா என் பொண்டாட்டின்னு சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. இருக்கு, நான் உள்ள போறேன். அப்படியே நல்லா ஓடிடுங்க மாமா. என்கிட்ட நின்று பேசாதீங்க. ஏன்னா பேசினதை உங்களால என்கிட்ட பதில் சொல்ல முடியாது இல்ல. ஓடுங்க. நீங்க உள்ள போனாலும் நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேட்கணும் எனக்கு தெரியும் மாமா. நல்லா கேட்டுக்கங்க. உங்க பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. இதை ஊரு ஃபுல்லா ஸ்பீக்கர் அடிச்சு சொல்லுவேன் நானே. நீங்க வேணா பாருங்க நான் என்னென்ன பண்றேன்னு. அவன் இருக்கானே உள்ள, அந்த கொரியன் மாப்பிள்ள, அவெல்லாம் நீ கட்ட முடியாது, கட்டவும் விட மாட்டேன். என்ன சந்தோஷ், உன் மாமா ஓட விட்ட போல. ஆமா பாத்தீங்களா, மாமா பேச முடியாம ஓடிட்டாரு. அவரால் எப்படி பேச முடியும்? ஏன்னா அவர் தானே என்கிட்ட உங்க பொண்ணு எனக்கு பொண்டாட்டினாரு. ஓடிட்டாரு. நல்லா சூப்பரா இருந்தது இன்னைக்கு. அவரை ஓட விட்டுட்டேன். சீக்கிரம் சரியாயிடும்பா, எல்லாம் கவலைப்படாத. ஆமா சந்தோஷ், இதே மாதிரி நீ பேசிக்கிட்டே இரு. சத்தியமா உன் மாமா மாறிடுவாரு. எல்லாம் சரிதாம்மா. நான் மரியாதை குறைவா எதுவும் பேசல அவரு. அப்புறம் ஏதாவது ஃபீல் பண்ண போறாரு? சாச்சா, அப்படியெல்லாம் நீ எதுவும் பேசலடா. உன்னை அறியாம கூட உன் மாமாவை உன்னால மரியாதை குறைவா பேச முடியாதுப்பா. எங்களுக்கு நல்லா தெரியும். அவரை இதே மாதிரி பேசியே ஓட விடுன. சரிங்க அத்தை, ஓடிட்டாரு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அத்தை. எவ்வளவு நாள் ஆச்சுப்பா நீ இப்படி சிரிச்சு? சந்தோஷமா இருக்குது எனக்கு. டேய், அப்படியே சாப்பிடண்டா ஒரு வாயே. ஆமா சந்தோஷே, சாப்பிடுடா. வேணாம் அத்தை, ப்ளீஸ்மா வேணாம். என்னை இதுக்கு மட்டும் கம்பல் பண்ணாதீங்க. நான் அவரை எப்படியாவது பேசி சரி பண்ணிடுவேன். அவரு இந்த வீட்டுக்குள்ள என்ன அவர் கூட்டிட்டு போயிட்டு எனக்கு அவர் சாப்பாடு ஊட்டி விடணும். அப்பதான் நான் சாப்பிடுவேன். இது என்னடா இவ்வளவு போங்கடிக்கிற நீ? இல்ல அத்தை, இது போங்கெல்லாம் இல்ல. நான் இப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இந்த வீட்டுல அவர் கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு ஊட்டணும் அத்தை. அன்னைக்கு அப்படித்தானே சாப்பாடு ஊட்டிட்டு தானே அடிச்சாரு என்ன. அதனாலதான் நான் முடிவே பண்ணேன். என்ன இவர் இந்த வீட்டுல என்னைக்கு ஏத்துக்கிறாரோ அன்னைக்கு அவர் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும்னு. அடப்பாவி, என்னோட பையனா இருப்ப நீ? அப்படி இல்லம்மா, அன்னைக்கு அவர் எனக்கு ஆசாசியா பிரியாணி ஊட்டி விட்டார் தெரியுமா. அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்படி அன்னைக்கு ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் கலைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு அந்த மொமெண்ட் எனக்கு திருப்பி கிடைக்கணுமா, அதுக்காக தான் இப்படி சொன்னேன். சரிப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், கவலைப்படாத. ஆமாண்டா சந்தோஷ். சரி, நீ இங்க இப்படி நினைக்கிட்டு இருக்காம நீ சுகு வீட்டுல போய் சாப்பிடு போ. அவளும் இன்னைக்கு நான்வெஜ் தான் சமைச்சிருக்கா, போய் சாப்பிடு போ. சரிம்மா, போய் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வந்து தெம்பா நிக்கிறேன். ஜானும் வீட்டுக்கு சாப்பிட தான் போயிருக்கான். ஆனா என்ன, ஜூலி கையால சாப்பிட போயிருக்கான் லூசு பையன். நான் அப்பவே சொன்னேன் உள்ள போய் சாப்பிட்றா, உள்ள சிக்கன் எல்லாம் செய்வாங்கன்ட்டு. எங்க கேட்டான். இந்த வீட்டுக்குள்ள நான் வந்தாதான் அவனை உள்ள வந்து சாப்பிடுவேன்னு சபதம் எடுத்து வச்சிருக்கான் பைத்தியக்காரன். சரியான பையன்டா அவன். சரி, நீ போ, சுகு வீட்டுக்கு போ. சரிங்க அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வரேம்மா. சந்தோஷ் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். 5வது நாள் அவனுக்கு தைரியம் வந்துருச்சு பாரு. சாப்பிட்றதுக்கு ஒரு வழியா போயிட்டான் போல இருக்க. ஆமாங்க. ஏங்க போயிட்டீங்க நீங்க? உள்ள நின்று பேசியிருக்கலாம்ல அவன்கிட்ட. அடியே போடி, நீ வேற. என்னால சிரிப்பு தாங்க முடியலடி. அவன் முன்னாடி சிரிச்சிருந்தேன்னு வையே, என் மானமே போயிருக்கோம். நீ அதனாலதான் திரும்பி திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருந்தியானா? ஆமா ஷில்பா, உன் புள்ள என்கிட்ட ஆக்ரோஷமா கோவமா பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நான் எதிர்க்க நின்று பேசியிருப்பேன். அவன் பேசினதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்துருச்சு. அவன் எப்படி பேசினான் பார்த்தல. ஆமாம்மா, அது நம்ம சரிதான். ஆனா இன்னைக்கு என் மருமவன் ஜெயிச்சிட்டான் உங்களை, அவ்வளவுதான். உங்களை ஓட விட்டுட்டான். போடி, சிரிப்பேத்தி விட்டு போயிருக்காண்டி அவன். என்ன அவ்வளவுதான் பண்ணான். போங்க. ஆக மொத்தத்துல நீங்க தோத்துட்டீங்க இன்னைக்கு, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நல்லா சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு தெம்பா வந்து நிப்பான். மதியம் ரெடியா இருங்க மறுபடியும் தோத்து போறதுக்கு. பரவாயில்லடி, தோத்து போறேன் விடிய. என் மருமவங்கிட்ட தானே நான் தோத்து போறேன். பரவாயில்ல, எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு இன்னைக்கு அவனை வீட்டுக்குள்ள கூட்டின்னு போகணும்னு ஆசையா இருக்குது. ராகுல் வேற ரொம்ப ஃபீல் பண்றான். அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி, எல்லாத்துக்கும் இன்னைக்குள்ள ஒரு நல்ல முடிவு எடுத்துடுறேன்.
அப்படியாங்க? இன்னைக்கு கூட்டிட்டு வந்துடுறீங்களா சந்தோஷ? ஆமாண்டி, அடுத்து வந்து எப்படியோ பேசுவான்ல, அப்போ பார்த்துக்கிறேன். அண்ணே, நீ சந்தோஷ் கிட்ட பேசுறது எந்த அளவுக்கு முக்கியமோ நந்தினி கிட்டயும் நீ பேசணும்னு. ஏன்னா அவ ஹரிஷ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அது சும்மாதானே நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் அவ வாயால அதை சொல்லணும். அதை நீ எப்படியாவது பார்த்துக்க. ஆமால, இந்த சிக்கல் வேற இருக்கா? சரி சரி, நான் அப்போ என் பொண்ணுக்கிட்ட முதல்ல பேசுகிறேன், அப்புறமா உன் புள்ளகிட்ட பேசுகிறேன். சரிங்க அண்ணே. சரி வாங்க, எல்லாரும் உள்ள போய் நல்லா நிம்மதியா சந்தோஷமா சாப்பிடலாம். சரிம்மா.